Mavic 4 Pro users gimbal 360 degree ரொட்டேட் பண்ணும்போது சம்டைம் ரொட்டேட் ஆகாது. அது ஏன் அப்படின்ற ரீசனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம கிம்பலை ரொட்டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா லைக் இங்கே வேல்யூஸும் தெரிய ஆரம்பிக்கும். லைக் நம்ம அப்வர்ட் டவுன்வர்ட் வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிக்கிட்டே வரும். அதாவது நம்ம ரொட்டேட் பண்ணும் போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் லைன் மார்க் வந்து ஆரஞ்சு கலரில் மாறிக்கிட்டு வரும். ஆக்சுவலி இதோட விஷயம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நீங்கள் உங்கள் ட்ரோனில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படின்னும் போது நம்ம 360 டிகிரி கம்ப்ளீட் ரொட்டேட் பண்ண நமக்கு அப் அண்ட் டவுன் பண்ணுற வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்கான வேல்யூஸும் ஒயிட் லைன்லேருந்து ஆரஞ்ச் கலருக்கு வந்து மாறும். ஸோ ஆரஞ்ச் கலர் மாறிடுச்சுன்னா நம்ம வந்து அந்த ரொட்டேஷனையோ வந்து அப் அண்ட் டவுனே நம்மளால் வந்து பண்ண முடியாது. லைக் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன்ஸ் எல்லாம் ஒயிட் கலரில் வச்சுக்கலாம். இப்போ நான் கம்ப்ளீட்டாக 0 கொண்டு வரேன். 0க்கு வந்துருச்சு. இப்போ நான் அப்பில் ஒரு 10 டிகிரிக்கு மேலே போயிட்டேன்னா என்னால் வந்து ரொட்டேட் பண்ண முடியாது. லைக் வந்து எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே எனக்கு 33 டிகிரி தான் வருது. ஸோ நம்ம இங்கே வைக்கிற டிகிரிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ரொட்டேஷன் ரெண்டுமே ப்ராப்பராக இருக்கணும்னா நமக்கு கிம்பிள் ஆஃப் சென்டர் பொசிஷன் வந்து 0 டிகிரியில் இருக்கணும். அதாவது இங்கே 0க்கு ரீசென்டர் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் கம்ப்ளீட் 360 டிகிரி வந்து நம்மளால் ரொட்டேஷன் வந்து பண்ண முடியும். ஸோ இன்னும் மேனுவலாக சொன்னோன்னா நமக்கு அப் அண்ட் டவுன் போகும்போது கிம்பலை சுற்றி இருக்க அந்த 360 மெக்கானிசம் வந்து சப்போஸ் அப்பில் இருந்துச்சுன்னா கிம்பலை சென்டர் பண்ணுறதுக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அந்த டைமில் நம்ம ரொட்டேட் பண்ணும் போது நமக்கு வந்து ப்ராப்பராக ரொட்டேட் ஆகாது. ஸோ சம்டைம்ஸ் போர்ட்ரேட் மாற்றும் போதும் சரியாக மாறாமல் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறதோ ஸ்டக்கிங் ப்ராப்ளம் இருக்கிறதோ அதனால தான். ஸோ நீங்கள் இந்த ஒயிட் லைனாக கம்ப்ளீட்டாக தெரியும் போது மட்டும்தான் நீங்கள் ரொட்டேஷன் வந்து அந்தளவுக்கு பண்ண முடியும். இன்கேஸ் ஆஃப் இது ஆரஞ்சு கலர்லேயோ இல்லை சம்திங் எதனா சேஞ்ச் ஆகிட்டாலோ பார்த்தீங்களா ஒயிட் லைன்லேருந்து ஆரஞ்சு மாறிடும். இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் உங்களால் வந்து அந்த ரொட்டேஷன் வந்து பண்ண முடியாது. ஸோ கிம்பலை மொத்தமாக ரீசென்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 360 டிகிரி ரொட்டேஷன் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து பண்ண முடியும். இது ஒரு லென்ஸ்க்குமே சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் இந்த ஒயிட் லைன் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கா ஒயிட் கலரில் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இந்த லைன் ஒயிட் கலரில் இருந்தால் மட்டும்தான் 360 டிகிரி ரொட்டேஷன் அடிக்கும். இன்கேஸ் ஆஃப் ஆரஞ்சு கலரில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அது வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரொட்டேட் ஆகாது. ஸோ ஒயிட்டில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணுங்கள்.